அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது தரம் 8 வடமேல் மாகாண கல்வி திணைக்கள 2019 ஆண்டிட முதலாம் தவணை பரீட்சை வினாத்தாளுக்கான விடைகள். பகுதி 1. முதலாவது வினா 3, 6, 9, 12 என்ற எண் தொடரின் பொது உறுப்பு. இந்த எண் தொடரான 3இன் மடங்குகள். ஆகவே பொது உறுப்பு 3 எண். 2இன் மடங்குகள் என்றால் 2 எண், இரட்டை எண் என்றால் 2 எண், 4இன் மடங்குகள் என்றால் 4 எண், 5இன் மடங்கு என்றால் 5 எண், 7இன் மடங்கு என்றால் 7 எண் என்ற மாதிரி 3இன் மடங்குகள் என்றால் 3 எண் பொது உறுப்பு. அடுத்தது பகுதியை சுருக்குக. பகுதி எண்கள் சமன், அப்போ 5 பகுதி எண். தொகுதி எண்களை கூட்டினா 1ஓட 2 கூட்டினா 3, 5இல் 3. மூன்றாவது வினா சுற்றளவை காண்க. சுற்றளவுண்டா சுற்றி வர இருக்கும் நீளங்களின் கூட்டுத்தொகை. இப்போ இந்த பக்கம் 7ண்டா 7 சக இந்த பக்கமும் எல்லாம் இந்த நீளம், இந்த நீளம், இந்த நீளம் மூன்றையும் கூட்டினால் 7, 7 சக 7 சக 5 சக 5. இது 5 என்றால் இது அந்த பக்கம் 5 இந்த பக்கமும் 5. இது 2 கழிச்சா இது 3, இதுவும் 3. அப்போ 3ம் 3ம் 6. இது எல்லாம் கூட்டினா ஒருவின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர். நாலாவது எக்ஸின் பெருமானம் காண்க. இப்படி பொட்டி கொண்டு வந்தால் 90 பாகை. அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு 90 பாகையிலேருந்து 55 பாகையை கழிச்சோன்னு நிரப்பு கோணச்சோடி 90 பாகையிலிருந்து 55 பாகையை கழிச்சோம்னா எக்ஸ்ட பெருமானம் 35 பாகை. ஐந்தாவது வினா திசை கொண்ட எண்கள் சய 8 அப்படி எழுதினோம்டா இது சயவாக இருந்தால் இந்த குறியீடு மாறும். சக 5 ஒரே குறியீடு வந்தா கூட்டணும், மாறி வந்தா கழிச்சு 8ல் 5 கழிச்சா 3 பெரிய எண்ட குறியீடு மறை 3. ஆறாவது வினா தீர்க்கிறதுக்கு எக்ஸோட சேர்ந்திருக்கிற சய 2 சமனுக்கு அங்கால அனுப்பினால் சகவாக மாறும். எக்ஸ் சமன் 8 சக 2. எக்ஸ் சமன் 8ஓட 2 கூட்டினா 10. எக்ஸ்ட பெருமானம் 10. அடுத்து ஏழாவது வினா 9, 100 சமன் 2 தர 2 தர 3 தர 3 தர 5 தர 5 என்பதை கொண்டு 3இன் வர்க்கமூலத்தின் பெருமானம். வர்க்கமூலம் காண்றதுக்கு இது 2 கூட்டங்களாக பிரிச்சோணும். இதில் இருக்கிற முதன்மை எண்களை 2 கூட்டங்களாக பிரிச்சோணும். அப்போ 2 தர ஒரு கூட்டத்துக்கு 3 தர 5 இது 2 சம கூட்டங்களாக பிரிச்சோணும். அடுத்த கூட்டமும் 2 தர 3 தர 5. அதில் அதோட வர்க்கமூலம்டா அதோட ஒரு கூட்டம் தான் வர்க்க மூலத்துக்கு விடையா வரும். 2 தர 3 தர 5 5கள் 2 தடவை அதோட ஒரு கூட்டம் இது மாதிரி ஒரு கூட்டம் தான் விடை. அப்போ 2 தர 3 தர 5 தான் வர்க்க மூலம். 2 6 6 5 30 தான் வர்க்க மூலம். அடுத்த சுருக்கு 1.02 100ஆல் பெருக்கும்போது 100க்கு 2 சைஃபர்கள் 2 தானமானது பின்னோக்கி நகரும். அப்போ 102 தான் விட. இந்த 3, 4, 6இன் பூமாசியை காண்க. பூமாசி படிச்சுக்கிறோம் தரம் 7ல் 3க்கும் 4க்கும் 6க்கும் பூமாசி முதன்மை எண்களால் வகுக்கோணும். 2ஆல் வகுத்தோம்னா 3 வகுக்கேலா. 4ல் 2கள் 2 முறை, 6ல் 2கள் 3 முறை. இன்னொரு பறவையும் 2ஆல் வகுக்கலாம். 2ஆல் வகுத்தோம்னா 3 வகுப்படாது. 2ல் 2கள் ஒரு தடவை 3 வகுப்படாது. மீண்டும் 2ஆல் வகுக்க முடியாது. அடுத்த முதன்மை 3ஆல் வகுத்தால் 1 1 1. ஆகவே பூமாசி 2 தர 2 தர 3 2 4 3 12 தான் பூமாசி. அடுத்து 10வது வினா சுருக்குக. அடைப்பு நீக்கோணும். 2ஆல் இதில் இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கணும். 2 தர 3x 6x சய 2 2. அதுதான் சுருக்கல் வடிவம். ஒரு தொகை அரிசியின் திணிவு 1050 கிலோகிராம் ஆகும். இத்திணிவை மெட்ரிக் டன்னில் தருக. 1000 கிலோகிராம் சேர்ந்தா 1 டன். அப்போ 1.05 டன். 5க்கு பின்னால் ஒரு பூஜ்ஜியம் எழுதினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி எழுதினாலும் சரி. முன்னால் வர பூஜ்ஜியம் எழுதாட்டி பிள்ளை 1.05 டன். 12வது வினா எக்ஸின் பெருமானம் யாது? இதுக்கு 2டையும் 2 எக்ஸின் எக்ஸாம் வலு தர 5னதும் எக்ஸாம் வலு ஒரே எண்கள். 2 2ஆம் வலு தந்திக்குது. ஆகவே எக்ஸ் சமன் 2.
இது 2ஆக இருந்தால் இதுவும் 2. x பெருமானம் 2. 13வது வினா காரணி காண்க. காரணிப்படுத்துறதுக்கு அதுல பொதுவா எடுக்கக்கூடிய உறுப்பு ரெண்டுலையுமே ஏய பொதுவா எடுக்கலாம். ஏ எடுத்தோம்னா இதுல மிஞ்சுறது எக்ஸ் சக, இதுல ஏ எடுத்தோம்னா மிஞ்சுறது 2 அட்சர கணித கோவைகள். 14 உருவிலுள்ளவாறான வலையமைப்புகள் இரண்டை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய திண்மத்தின் பெயர் யாது? இதுல 4 இதே மாதிரி இன்னொன்று 2ஐ பயன்படுத்தி ஒழுங்கான எண்முகி அமைக்கக்கூடிய திண்மம் ஒழுங்கான எண்முகி. முகங்களின் எண்ணிக்கை 8 முகங்களை கொண்டதுக்கு பேரு எண்முகி. முகங்கள் 8. எண்முகிக்கு உள்ள முகங்களின் எண்ணிக்கை 8 முகங்கள். அடுத்து 15வது வினா கீழே தரப்பட்டுள்ள செவ்வகத்தின் பரப்பளவு யாது? செவ்வகத்தின் பரப்பளவுக்கு வாய்ப்பாடு நீளம் தர அகலம். நீளம் 8, அகலம் 3, 3 24 சென்டிமீட்டர் வர்க்கம். 16வது வினா 6க்கும் 15க்கும் இடையிலுள்ள இரட்டை எண்களை தொடையின் மூலகங்களை வெண்ணுருவில் காட்டுக. இரட்டை எண்கள் 6க்கும் 15க்கும் இடையில் 8 ஒரு இரட்டை எண், 10 ஒரு இரட்டை எண், 12 ஒரு இரட்டை எண், 14 ஒரு இரட்டை எண். 15 விட தாண்ட முடியாது. அவை இவ்வளவுதான் இரட்டை எண்கள். தொடை ஏ வெண்ணுருவில் காட்டுக. அடுத்த வினா 17வது வினா எக்ஸின் பெருமானம் காண்க. எக்ஸின் பெருமானம் காண்றதுக்கு 2 நேர்கோடுகள் ஒன்றை வெட்டி செல்லும் போது உருவாகிறது குத்தெதிர்கோணங்கள். குத்தெதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன். அப்ப இது ரெண்டும் குத்தெதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன். 2x சமனாகணும். இந்த பொட்டி கொண்டு வந்தா 90 பாகைக்கு 90 பாகை. அப்ப எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு பெருக்கல் 2 அங்கால போனா பிரித்தலாக மாறும். 90 2ஆல பிரிச்சோம்னா எக்ஸ் பெருமானம் 45 பாகை. 18வது 600 கிராம் சீனியின் விலை 60 ரூபாவாகும். 1 கிலோகிராம் சீனியின் விலை யாது? 600 கிராம் 60 ரூபாண்டா 100 கிராம் பார்த்தோம்னால் 100 கிராம் விலை 6ஆல வகுத்தா 60 வகுத்தா 10 ரூபா. 100 கிராம் விலை 10 ரூபா. அப்போ 1 கிலோல 100 கிராம்கள் 10 இருக்குது. அப்போ 1 கிலோகிராம் சீனியிட விலை 1000 கிராம் 10 10ஆல பெருக்கணும்டா 10 ரூபா 100. 1 கிலோகிராம் சீனியிட விலை 100 ரூபா. 19வது வினா ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீதுள்ள புள்ளி ஏ ஆகும். ஓ 8 சென்டிமீட்டரின் வட்டத்தின் விட்டம் யாது? அப்ப மையமாக கொண்டுள்ள ஓவை மையமாக கொண்டுள்ள வட்டம். அப்போ ஓ மையம்ண்டா மையத்திலிருந்து வட்டத்தின் மீதுள்ள புள்ளி ஏ. ஓ ஏட நீளம் 8ண்டா விட்டம்ண்டா மையத்தினூடாக ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு போறதுதான் விட்டம். இது 8ண்டா இதுவும் 8. ஆகவே விட்டம் 16 சென்டிமீட்டர். இது 6ஐ தந்திக்குது. 6ஐ 2 மடங்கு தான் விட்டம். 20வது வினா 5இல் 2ஐ சதவீதமாக காட்டுக. சதவீதம்ண்டா 100க்கு பார்க்கறது. 5ல் 2 அப்படி இல்லாட்டி இதை 5 100ஆக மாத்த 20ஆல பெருக்கணும். இதை 20ஆல பெருக்கினா இதையும் 20ஆல பெருக்கணும். அப்ப 20 40 5 தர 20 100. 100க்கு மாத்துறதுதான் சதவீதம். இப்ப 100க்கு 40ண்டா 40 சதவீதம். இதை விட இலகுவா இன்னொரு வேலை செய்யலாம். 5ல் 2 சதவீதமாக மாத்தணும்டா 100ஆல பெருக்கணும். எப்பயுமே சதவீதம்டா 100ஆல பெருக்கணும். பெருக்கலானது கத்திரி மாறி வெட்டலாம். 100ல் 5கள் 20 தடவை 20 தர 2 40 சதவீதம். இது சரி ஒரு செய்க வழியை பயன்படுத்தி இந்த சதவீதமாக மாற்றலாம். இதோட இதற்கான பகுதி 1க்கான விடைகள் முடிவடைகின்றது.